எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கேன். மதுரை மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா உசிலம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க திடியன் மலை அப்படின்னு ஒரு மலைக்கு வந்திருக்கேன். ஒரு அற்புதமான மலை, தரையிலிருந்து பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மலை நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, மிகப்பெரிய ஒரு வரலாறையும் ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலிருந்து பார்க்குறதுக்கும் வியூ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். மேலிருந்து பார்த்தா எப்படி இருக்குது, எப்படி ஏறணும், இதோட வரலாறு என்ன, எல்லாமே நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மலைக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குது. கைலாசநாதர் திருக்கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிவபெருமான் கோயில். அப்படியே மலையேற ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. முன்னாடி வர்றப்ப விநாயகர் இருப்பார். நீங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு வந்து இங்கே பெருமாளை வந்து தரிசிக்கலாம். பெருமாளை தரிசிச்சுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்களா, கோயிலுக்கு வலது பக்கம் வந்து பாதைகள் போகும். மேலே வரைக்குமே பாதைகள் அற்புதமாக இருக்குது, படிக்கட்டுகள் இருக்குது. வாங்க பெருமாள் தரிசிக்கலாம். பெருமாளை கும்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். படிக்கட்டுகள் மேலே உச்சிக்கு போனோம். மணி சரியாக 12 மணி ஆகுது. உச்சி வெயில், வேமா வந்திருக்கலாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாங்க போகலாம். படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கோம். தெரியுதா, இடது பக்கம் நிறைய கற்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களா? இதெல்லாம் எதுக்காக வைப்பாங்க அப்படின்னா, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க, அவங்க ஆசை சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி அடுக்கி வைப்பாங்க. நீங்கள் நிறைய மலைகளில் ஏறுறப்ப இந்த மாதிரி பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சதுரகிரி, நிறைய வெள்ளையங்கிரி, பர்வதமலை மாதிரி நீங்கள் நிறைய மலையில் பார்க்க முடியும். இங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. வெயில் கொளுத்துது. ஓ, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நாங்கள் போகலாம். முக்காடு போட்டு போகிறதா அஜித். ஏறி வர்றப்ப இடது பக்கம் ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில். தரிசனம் பண்ணிட்டு மேலே போகலாம். அந்த படிக்கட்டு உங்களுக்கு சீக்கிரம் டயர்டாகுது. அதுபோக வெயில், சரியான வெயில். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த சிமெண்ட் படிக்கட்டுகள் முடிஞ்சு, அதுக்கப்புறம் பாறையிலேயே படிக்கட்டுகள் செதுக்கி இருக்கிறாங்க. கம்பியை பிடிச்ச மேலே ஏறி போகணும். இயற்கையாகவே இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. மற்ற எங்கேயுமே வந்துட்டு உட்கார மாதிரி இல்லை. ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். மேலே ஏறிட்டு இருக்கப்போ உட்காந்துருந்தோம்ல, அப்படியே மேலே பார்த்தா சித்தர் குகை செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே நம்ம கோயிலுக்கு போகிற பாதையை தவிர்த்து இடது பக்கம் வந்து போகுது. போய் பார்க்கலாம். அந்த சித்தர் கோயிலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு அம்புக்குறிலாம் போட்டிருக்காங்க. இது அப்படியே மலை மேலே போகிற மாதிரி இருக்குது. என்ன சித்தர்னு தெரியலையே.
இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிட்டானீங்கனாலும் கீழே விழுந்துருவீங்க. சித்தர் குகைக்கு இப்படி இறங்கி வரணும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ அங்கே இருக்குது. இன்னும் வழுக்குது. இதேடா இறங்கி வந்தா ஓகே, இதிலே போயிடலாம். திடியன் மலையில் இருக்கிற சித்தர் குகையில் வந்துருக்கோம். இந்த இடம் நல்லா அமைதியாக இருக்குது. நல்லா ஒரு சின்ன ஒரு குகை தான். பாருங்கள், நான் என்னால் நிமிர்ந்து உட்கார முடியாது, இடிக்கும். ஸோ நல்ல சின்ன குகை, ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. சிவபெருமான், அவருக்கு முன்னாடி நந்தி சிறிய அளவில் இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, நான் எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி தான், குப்பைகள் எல்லா இடத்துலையும் குப்பைகள். நீங்கள் வாங்க, சாமியை கும்பிடுங்க, தியானம் பண்ணுங்க, நல்ல விஷயம். தயவு செஞ்சு இந்த மாதிரி குப்பைகள், பிளாஸ்டிக் வந்து இந்த இடத்துல போட்டு போகாதீங்க. உங்களோட கொண்டு போயிருங்க. அது அடுத்து வர்றவங்களுக்கு ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது, அவங்க பயன்படுத்த முடியாத மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு தியானம் பண்ணிவிட்டு நான் கிளம்ப போகிறேன். ஏன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் கண்டிப்பாக. இந்த கீழே இருக்கிற கோயில், கைலாசன கோயில், அங்கே கீழே வந்துட்டு 14 சித்தர்கள் சூழ தான் வந்துட்டு சிவபெருமான் அவரை இருப்பார். அதனால தான் இந்த சித்தர்கள் இன்னும் வாழ்கின்ற மலை அப்படின்னு இன்னும் மக்களால் வந்து நம்பப்படுகிறது. இந்த இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் மட்டும் கிளம்பலாம். பார்க்குறதுக்கு வெளியே வியூவும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த சித்தர் குகையை தாண்டி இப்போ மலை உச்சிக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படியே அது ரொம்ப அப்படியே செங்குத்தாக அப்படியே மேலே ஏறுது. உங்களுக்கு தெரியுதா? அஜித் அங்கே போயிட்டான். அதோட கம்பி கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஏப்பாடா, நான் பிடிச்சிட்டே ஏறுறது உங்களுக்கு கஷ்டம். இங்கேருந்து பாருங்களேன், வியூவும் நல்லா இருக்கு. வாங்க போகலாம். ஏன்னா காலைல பார்த்து வைக்கணும். பாருங்கள், அப்படியே ஏறுது. வந்துருச்சு. ஏப்பாடா, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சுங்க. பெருமாளே, எப்படியோ வந்துட்டேன். ஈஸியாக இருந்துச்சா? வராதிங்க இவரோட யாருமே அப்படி தான் சொல்லுவேன். அப்பாடா, கோயில் நட சாத்தப்பட்டிருக்கு. தெரிஞ்ச விஷயம் தான், உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன். மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். சரிங்களா? நட சாத்தப்பட்டிருக்கு, தெரிஞ்ச விஷயந்தான். மேலே வந்த உடனே மணிகள் தொங்க விடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல விளக்குத்தூண், மிகப்பெரிய ஒரு விளக்குத்தூண் இருக்குது.
பெருமாள் கோவில். இங்கேருந்து பெருமாள் நல்லா அழகாகவே தெரிகிறார். இந்த மலைக்கு பேர் வந்து திடியன் மலை. அந்த காலத்தில் வந்து இப்போ கீழே கைலாசநாதர் கோயில் இருக்குல்ல, ஈஸ்வரன் கோயில். ஸோ அங்கே வந்து 14 சித்தர்களுக்கு நடுவில் வந்துட்டு சிவபெருமான் வந்து இருப்பார். சரிங்களா, ஈஸ்வரன் வந்து இருப்பார். அப்போது திடீரென்று பூஜைக்கு நடந்தால் இந்த மலைக்கு பேர் திடீர் மலை அப்படின்னு இருந்ததாகவும், அதுக்கப்புறம் இப்போ திரிஞ்சு திடியன் மலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறாங்க. மலை மேலே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது. மேலே ஏறி வர இந்த மலையோட அடிவாரத்துலேயும் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. மலையோட உச்சியில் இருக்கும். இதுதான் இந்த கோயிலோட இந்த மலையோட ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல அற்புதமான மலைங்க, நல்ல பெரிய மலை அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒட்டுமொத்த வியூவும் நல்லா அற்புதமாக இருக்குது. இப்போ வந்து நல்ல வைகத்தில் நல்லா தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ கோயில் சுற்றி வருவோம். நீங்கள் பாருங்கள், 2 துவார பாலகர்களுக்கு நடுவில் பெருமாள் வந்து இருக்கிறார். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. கீழே இருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, மேலே வரைக்கும் குடிக்க தண்ணி இருக்குது. அதனால் நீங்கள் வர்றப்ப 1 லிட்டர் பாட்டில் போதும் தான், நீங்கள் கொண்டு வாங்க. இல்லை 2 பேராக வரீங்கன்னா 2 லிட்டர் பாட்டில் வச்சுங்க. மேலே வந்து தண்ணி இருக்குது உங்களுக்கு. கொள்ளு சுற்றலாம். மிகப்பெரிய ஒரு மூடத்தனம், ஒரு முட்டாள்தனம் என்ன அப்படின்னா இதுதான். இந்த மாதிரி உங்கள் வீட்டு பெட்ரூமில் எழுதுவீங்களா? மாட்டிங்கள்ல. உங்கள் அம்மா அப்பா செருப்பால் அடிக்க மாட்டாங்க. கோயிலில் ஏன் வந்து எழுதுறீங்க? அது தப்பு, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இங்கே ஒரு டவர் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து போலீஸோடது, காவல்துறை. பார்த்தீங்களா? காவல் தொலைத்தொடர்பு பிரிவு. அவங்களோட டவர் வச்சுருக்கிறாங்க இங்கேருந்து கண்காணிக்கிறதுக்காண்டி. அவங்களோட ஒரு இதுன்னு சொல்லலாம். இந்த கோயில் 1200 வருடத்திற்கு ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்ன தெரியுதா? அருகோண சக்கரம், முருகனோட அருகோண சக்கரம். கூடிய சீக்கிரம் அந்த காணொலி வரப்போகுது. ஆசிவகம், முருகன் யார், முருகன் தொடர் அப்படியே வரப்போகுது இல்லை? அப்போது இந்த அருகோண சக்கரம் பற்றி நான் உங்களுக்கு வந்து விளக்குறேன். இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? அற்புதமாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட். நான் தான் வந்து டைம் லாஸ் போட்டேன். இன்றைக்கி ஊரில் திருவிழான்னு நினைக்கிறேன். கீழே அப்போ இருந்து ஒரு பாட்டு சவுண்ட் போட்டிருக்காங்க, ரேடியோ சவுண்டு மேலே வரைக்கும் உங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு தெரியுதா? ஒரு குளம். இங்கேருந்து வியூ பாருங்களேன். ஒரு அற்புதமான இடம், ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங் அப்படின்னே வந்து சொல்லலாம். மதுரை மாவட்டத்தில் இந்த கோயில் எப்போ திறப்பாங்க, மற்ற விஷயங்கள், இந்த கோயிலை பற்றி மற்ற விஷயங்கள், இந்த டைமிங் எல்லாமே நான் கீழே போய்ட்டு சொல்கிறேன். ஒரு 10லேருந்து ஒரு 1/4 மணி நேரம் இங்கே வந்து ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிக்கலாம். ஓய்வு எடுக்க போகிறேன். அப்பாடா, அடப்பாவிங்களா, படுத்தாலும் மேலே பேர் எழுதியிருக்காங்களா? புள்ள நெறியா இவன் பேர்? இதில் எப்படி இவங்க பேர் எழுதுனாங்க? இங்கே கூட இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே எப்படி பேர் எழுதுனா பாருங்க. புள்ள நெறி, குள்ள நெறி எனக்கு தெரியும். இது என்னடா புள்ள நெறி? கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு இறங்கிட்டு கீழே மற்ற விஷயங்கள் நான் சொல்கிறேன்.
எப்பயுமே சொல்லுவேன், ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் 2 மடங்கு கவனமாக இறங்கணும். ஏறதை விட 2 மடங்கு கவனமாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆயிடுச்சுனாலும் துக்கு 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 அப்படின்னு வலிக்கிட்டு போயிடுவீங்க. இங்கே பாருங்க, டட்டு டாடி டட்டு பாட்டு ஓடுறது உங்களுக்கு கேட்குதா? கீழே பாட்டு ஓடுது. கீழே வந்து இறங்கிட்டோம். இப்போ ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ஆகலாம். இறங்குறதுக்கு 30 நிமிடங்கள்லேருந்து 45 நிமிடங்கள் வந்து ஆகலாம். உங்களோட ஸ்டெமினாவை பொறுத்து, உங்கள் ஏஜ் குரூப்பை வந்து பொறுத்து நீங்கள் வந்து ஏறலாம். ஒரு அற்புதமான மலைப்பயணமாக இருந்துச்சு. இந்த கோயில் எப்பப்பெல்லாம் திறப்பாங்க அப்படின்னா, புரட்டாசி மாதம் ஃபுல்லாமே திறந்துருங்க. புரட்டாசி மாதம் நல்லா நட திறந்துருப்பாங்க. பெருமாள் கோயில் தானே, ஸோ சனிக்கிழமை ஃபுல்லாமே நட திறந்துருப்பாங்க. இங்கே கீழும் திறந்துருப்பாங்க. அங்கே கைலாசநாதர் சிவன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காலையில் 9 மணி திறந்து 11 மணிக்கு முடிடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்து திறப்பாங்க. ஒரு அற்புதமான மலை, ஒரு அற்புதமான தரிசனமாக இருந்துச்சு. மேலிருந்து பார்க்குறக்கும் வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நான் கூகுள் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னா, மதுரையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா 31 கிலோமீட்டர் தொலைவில் வந்துருக்கு. நீங்கள் வரலாம். நான் கூகுள் மேப் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என் கூட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கேமராமேன் அஜித் குமார். ஸோ கேமரா ஒர்க் எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல மலை மதுரை மாவட்டத்தில். ஒரு வீக்கெண்டுக்கு உங்களுக்கு வீக்கெண்ட் ஒரு செலவழிக்கணும் அப்படின்னா, சண்டேலாம் வர்றீங்கன்னா ஏறி பாருங்கள். காலையில் ஏறுங்க, இல்லை சாயந்தரம் ஏறுங்க. ஏன்னா பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப வேர்க்கும், உங்களை சீக்கிரம் ரொம்பவே டயர்டாகும். 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. செருப்பு போட்டுக்கோங்க. வெயில் நேரத்தில் ஏறிங்கன்னா கண்டிப்பாக செருப்பு தேவை, இல்லைனா கால் பொசிக்கிறோம். சரிங்களா? ஒரு அற்புதமான மலை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். 5 minutes.